வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு சாய் அக்குபஞ்சர் சென்டரில் இருந்து. இப்போது சம்மர் பீக்கில் வந்துடுச்சு. நம்ம அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஹீட் ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்மர் அதிலேருந்து நம்ம அந்த ஹாட் சம்மர்லேருந்து எப்படி ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக்கிறத பற்றின வீடியோ தான் இது. முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்க. நம்ம தண்ணி தாகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் அலாம் வச்சாவது தண்ணி வேலையை பிஸியாக இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கவே மறந்துடுறோம். ஸோ மற்ற டைம்னால் ஓகே, இப்போ இவ்வளோ ஹாட் சம்மரில் கண்டிப்பாக நம்ம குடிச்சே ஆகணும். ஸோ 1 ஹவருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி குடிங்க. வயசானவங்களுக்குலாம் சொல்லுங்கள், பக்கத்தில் இருந்து கொடுங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் தான் விளையாட்டில் வேர்த்து வேர்த்து விளையாடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு காட்டன் சுடிதாரோ இல்லை காட்டன் டாப், காட்டன் சாரீஸ், அந்த மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பிளாக்கை தவிர்த்துடுங்க. மெயினாக உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக், நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க, ஒரு மாதிரி தலை சுத்தலோ இல்லை வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லைனா திடீர்னு கண் இருட்டுற மாதிரி ஆகும், ஃபுல்லாக ட்ரையான மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக வாயில் ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நிழலான இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஈரத்துணியை ஒரு ஹேங்கியோ இல்லை இது வச்சுக்கோங்க, ஹேண்ட் டவுல் ஏதாவது, அதில் தண்ணி ஊற்றி நினச்சி ஃபுல்லாக அக்குப்ரெஷரில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நம்மளுடைய கழுத்து, பின்னங்கழுத்தில் இப்படி குனிஞ்சோன்னா இந்த எலும்பு கொஞ்சம் மேடாக தெரியும். அந்த இடத்துல நல்ல டேப்பிங், அந்த இடத்துல ஈரப்பதம் படுற மாதிரி அங்கே ஒரு டேப்பிங்கோ இல்லை அங்கே ஈரத்துணியை வச்சு ஒரு அழுத்தமோ கொடுத்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஸோ இது எல்லாமே ப்ரிகாஷனரியாக பண்ணுறது. மெயினாக இது ஏன்னா இந்த தடவை அதிகமாக இருக்கும். இப்போ 5ஆம் தேதி போல் உங்களுக்கு கத்திரிவேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த தடவை மழையும் ரொம்ப கம்மின்றதுனால நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 11 to 3 போகாமல் இருக்கணும்னா ஒரு சிலரால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அது போகும்போது இது மாதிரி ப்ரிகாஷனரி எப்போயுமே தண்ணி பாட்டில் இருக்கட்டும், மோர் வச்சுக்கோங்க. இல்லை போகிற வழி எல்லாமே நுங்கு, உங்களுக்கு தர்பூசணி அதெல்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற அது எல்லாமே ரொம்ப வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிறது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாக இருக்கிற ஃபுட்டு மத்தியானத்தில் சாப்பிடாதீங்க. என்னென்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுங்க. எப்படின்னா நம்ம அந்த ஹீட்டை உள்ளே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது. வேலைக்கு நடுவில் உள்ளே ஃபுல்லாக ட்ரையாக வர தெரியாமல் நம்ம அப்படியே வேலைக்கு நடுவில் இருந்துடுவோம். ஸோ அது அதோட இது ரொம்ப ஆபத்தாக போய் முடியாமல் அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கணும். 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அப்படியே அண்ணாந்து கடகடன்னு குடிச்சிடாதீங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது உங்களோட லிப்ஸ் நனையணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. குடிச்சிட்டு வாயில் நிறுத்தி குடிங்க. ரொம்ப உங்களுக்கு ஹீட் அது மாதிரி இருக்கும்போது வாய் ஃபுல்லாக தண்ணி அடித்து ஒரு 3 தடவை துப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி குடிங்க. அந்த ஹீட் வெளில போகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் காரசாரமாக இட்லி, தோசை, கார சட்னி எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீராகாரமாக சாதம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பழைய சாதம், அந்த ஒரு பிடி சாதம், நிறைய தண்ணி அதை குடிச்சிட்டு போகலாம். இல்லை காலையிலே ஏதாவது கஞ்சி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காரசாரம் இல்லாத உணவுகளாக இந்த ஒரு 1 மந்த் அட்லீஸ்ட் மே முடிகிற வரைக்குமாவது நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம இந்த சம்மர்லேருந்து வெளில வந்துடலாம். ஸோ இந்த ஹாட் சம்மரை நம்ம குழுவாக ஆக்கிடலாம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே அதை ஃபில்டர் பண்ணியும் அதை அப்படியே கூட குடிக்கலாம். அந்த வெந்தயம் பெருசாக கசப்பு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே கூட மென்னே நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். அது குடிக்கும்போது காலையிலே உங்கள் வயிறு அவ்வளோ உஷ்ணம் நைட் ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம், லேட் நைட் தூங்குகிறோம், தூக்கமே இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இது காலங்கத்தாலேயே அதை குடிக்கும்போது உங்களுக்கு அந்த கூலிங் தெரியும். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் நைட்டில் காரசாரமான உணவு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டெய்லி ஒரு ஜூஸுன்ற மாதிரி இந்த சீசனில் கண்டிப்பாக வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக எடுங்க. அதுவும் நீங்கள் அதுக்கப்புறம் சுரைக்காய் ஜூஸ், இது ரெண்டுமே இது ரெண்டுமே அதிகமாக தண்ணி இருக்கிற காய்கறிகள். ஸோ இதை வாரத்தில் 2 நாள், இது ஒரு நாள் அது ஒரு நாள்ன்ற மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துகிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த சீசனில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் கவனம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். வெயில்னாலே நம்ம பயப்பட வேணாம். நம்ம இயற்கையோடு அதை அண்டி தான் நம்ம இருக்கணும். இப்போ வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் முடியாது, மழை அடிக்குதுன்னு இருக்க முடியாது, நம்ம வேலைகளை பார்க்கணும். ஸோ அதுக்கு பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலான்ற மாதிரி அதுக்கு உண்டான எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரலாம். முடிஞ்ச அளவுக்கு கருப்பு ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நடந்து போகிற லேடிஸ்க்கெல்லாம் சொல்லணும், ஒரு கொடை ஏதாவது எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள்.
ரொம்ப வந்து ஒரு 12:30 மணி 1 மணி அந்த உச்சி வெயிலெலாம் போக வேண்டி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி அது மாதிரி போங்க. இல்லை போய் தான் ஆகணும்னு இந்த மாதிரி ப்ரிகாஷனரியோடு பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா அட்லீஸ்ட் வந்து தொப்புள்ளையாவது நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் போல் எண்ணெயை வந்துட்டு போட்டுட்டு ஒரு உள்ளங்கை வச்சு கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணக்கூடாது தொப்புள்ள. எப்பயுமே கிளாக் வைஸில் ஒரு 10 சுற்று இல்லை 11 சுற்று சுற்றிட்டு அப்படியே விட்டுட்டிங்கனால அந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது விளக்கெண்ணெய் பண்ணிங்கன்னா இன்னும் வந்துட்டு அது சீக்கிரமாக ஊடுருவி போகும்ல. அந்த ஹீட் எல்லாமே எடுத்துடும். காலையில் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். நைட்டு தூக்கமும் நல்லா வரும். அதே மாதிரி கண் மேலேயும் வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் எடுத்து கண் இமை மேலே வச்சு நீங்கள் வந்து கிளாக் வைஸில் இந்த விரல் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. கொடுத்திங்கன்னா எதுவுமே வந்து நைட்டு வந்து அந்த கண்கள் குளுமையாச்சுன்னா நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. இந்த சம்மரை வந்து ராக் பண்ணுங்கள். இந்த சம்மரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சிரமப்பட்டு அதை தள்ளாமல் கூலாக அதை தள்ளுறதுக்கு உண்டான சில வழிகள்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.